இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அக்ஷய திருத்தியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். அக்ஷய திருத்தியைக்கு தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி பாஜக வேட்பாளர் விஜயதரணியை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் நடிகர் சரத்குமார் பிரச்சாரம் செய்தார். அப்போது காங்கிரஸ் எம்பி ராகுலை கடுமையாக விளாசினார். மகளிர் மசோதாவை தோற்கடித்து விட்டோம்ன்றீங்க, அப்ப உங்களுக்கு பெருமையா? இங்க பாத்தீங்கன்னா ஆண் வேட்பாளர் ஆண் வாக்காளர்கள், பெண் வேட்பாளர் பாத்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் அதிகமான இடங்களிலே அதிகமா இருக்காங்க. அதிக தொகுதியிலே வாக்காளர்கள் பெண்கள் அதிகமா இருக்காங்க. அவர்களுக்கு சம உரிமை கொடுக்கலாம் என்று நினைத்து 33% மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்தியில எடுத்த முயற்சியை இவர்கள் நாங்கள் தோற்கடித்து விட்டோன்றாங்க. 1996ஆம் ஆண்டு எஸ். தேவேகவுடா ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டு 1998 2003 வரை அன்பு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்ததையும் முறியடித்து, அந்த ஆட்சி காலத்திலையும் அதை முறியடித்து, பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலே 2004 2014 ராஜ்யசபா மேலவையிலே இந்த மசோதாவை அவங்க தாக்கல் செய்யறாங்க. யாரு? காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்கிறார்கள். இந்த மசோதாவை தாக்கல் செய்து மேலவையிலே ராஜ்யசபால நிறைவேற்றப்பட்டவுடன் பெரிய செய்தி போட்டாங்க. கரகோஷம் ராஜ்யசபால கதை தட்டுறாங்க, மேதியை தட்டுறாங்க. சோனியா காந்தி அம்மையாருக்கு புகைப்படம் எடுத்து பெருமை சேர்த்துக் கொண்டார்கள். ஆனா என்னாச்சு? அதே கீழே லோக்சபாக்கு போகும்போது கீழ் சபையிலே அது நிறைவேறவில்லை. காரணம், அவர்கள் பதவி ஆசை இருந்து தன் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், காங்கிரஸ் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில அதை நிறைவேற்றவில்லை என்பதுதான் உண்மை. அதை மோடிஜி அவர்கள் மீண்டும் மகளிருக்கு நாம் உரிமை தர வேண்டும், அவர்கள் வாழ்வாதார அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் உயர்ந்த பதவிகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே 50% மக்கள் மகளிர் பாரத தேசத்துல, அவங்களுக்கு 33% ஒதுக்கீடு. எதுல? பாராளுமன்ற சட்டமன்றத்தில் ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்றது என்ன தவறு? அதை முறியடித்தது உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி? இது ஒரு தொடக்கம். இது நிச்சயமாக வெற்றி பெறும். உலகத்திலே உன்னதமான தலைவர் என்று சொல்லும் போது அவர் சாதாரண மனிதர் கிடையாதுங்க. 3 முறை முதலமைச்சர், 3வது முறை பாரத பிரதமர், சாதாரண மனிதர் கிடையாது. தன் உடல், ஆவி, உயிர் அனைத்தையும் மக்களுக்காக அவர் செலவிட்டு இருக்கார். 3 மணி நேரம் தூங்குறாங்க, 2 மணி நேரம் தூங்குறாங்க, தொடர்ந்து வேலை செய்யறார். கொரோனா காலகட்டத்தில் செய்தபடி உலகம் போற்றி இருக்கிறது. தடுப்பூசியை உலகத்திற்கு தந்து உயிர் காத்தவர் யார்? மோடிஜி அவர்கள். சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டும். ஏளனம் செய்கிறார் ராகுல் காந்தி. நீங்க அவருக்கு கால் தூசிக்கு பெற மாட்டீங்க. ராகுல் காந்தி அவர்களே, என்ன செஞ்சிருக்கீங்க? பாரத தேசத்தை வளர்ச்சி பாதை எடுத்து செல்வதற்கு நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள்? ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார் அவர். பாப்பா நியூகினியில் ஒரு தீவு இருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு மேல, பாப்பா நியூகினியில PAPUA நியூகினி போய் பார்த்தீங்கன்னா அங்க பிரதமர் செல்கிறார், மோடிஜி. அந்த பிரதமர், பாப்பா நியூகினியோட பிரதமர் மோடிஜியின் காலில் விழுந்து வணங்கி சொல்கிறார், என் நாட்டு மக்களை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் என்று. உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் எந்த உச்சி மாநாட்டுக்கு சென்றாலும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஏன்? அவர் மீது உள்ள நம்பிக்கை, அவர் மீது உள்ள மரியாதை. அப்படிப்பட்ட தலைவர். அவங்களுக்கு தெரியும் இது பாராளுமன்றத்தில் இந்த மசோதா வெற்றி பெறுமா பெறாதா, அதற்கு பெரும்பான்மை கிடைக்குமான்னு தெரியும். அவங்களுக்கு கிடைக்காது. 540 பேர் 43 பேர் இருந்தாலும் 361 தேவை. ஆனாலும் மகளிருக்கு அவர் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற இடத்துல இதை கொண்டு போய் அவங்கள நிச்சயமாக வாக்களிக்க வைத்து விடலாம். அவர்களுக்கு இது மகளிருக்காக என்பதை உணர்த்தலாம் நினைச்சவரை நீங்க தடை பண்ணிருக்கீங்க. இது வெற்றி பெறும். அந்த மகளிர் உரிமை காக்கப்படும். அன்பு சகோதர சகோதரிகளே,